உறவுகள் மேம்பட போகுது. உறவுகளில் இது வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. உன்னதமான காலம் உருவாக்கப் போகுது என்று இந்த முதல்ல தெரிஞ்சுங்க. திருமண தோஷம், திருமண பந்தம் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். கடன், நோய் எல்லாமே விலகிறதுக்கான அமைப்பு, அதுக்கான சொல்யூஷன் என்னென்னகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் அது பாக்கிய சனியாக மாறப்போகுது. கேந்திரம் பெறப்போகுது. கிரகங்கள் கேந்திரம் பெற்று 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவானும். இந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம், பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வாழ்க்கையில் நீங்கள் நொழியுடன் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் எல்லாமே வெற்றி வாய்ப்பினை நல்கக்கூடிய மாதம். தொந்தரவு சின்ன உடல் தொந்தரவு இருக்க தான் செய்யும் சாமி, நான் இல்லைன்னு சொல்லலை. 6லே புதனோ 7ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டால் நோய்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நிலைப்பாடும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தால் நம்மளுக்கு சின்ன வரவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவீனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கும். வீட்டு சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்காக வீட்டில் வேலை செய்யக்கூடிய அபயோகமோ அல்லது வீடு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான். தனுசு ராசிக்கு இப்பொழுது இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 7ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம். எதையும் எடுத்து செய்யக்கூடிய தன்னம்பிக்கை பெறுகின்ற மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதன் சென்று நேரடி பார்வையாக நம்மளை பார்க்குறாங்க. நம்ம ராசியை பார்க்குறாரு. இதுவரைக்கும் துன்பத்திலேருந்தும் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் நோய் நொடியில் அகப்பட்டிருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் இந்த முதல்ல கிடைக்கிறது மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி, 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுது. 4ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான், அதாவது மீனத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் இறங்கி கும்பத்துக்கு இடம்பெயர்ந்து திருப்பியும் பராக்கிரமத்தை கொடுக்குற தனுசு ராசிக்கு அளவற்ற பராக்கிரமத்தை கொடுத்து திருப்பிய செயல்பாடு, கம்யூனிகேஷன் எல்லாமே அதிகரிக்க போகுது. உறவுகள் மேம்பட போகுது. உறவுகளில் இது வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. உன்னதமான காலம் உருவாக்கப் போகுது என்று இந்த முதல்ல தெரிஞ்சுங்க. திருமண தோஷம், திருமண பந்தம் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். கடன், நோய் எல்லாமே விலகிறதுக்கான அமைப்பு, அதுக்கான சொல்யூஷன் என்னென்னகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் அது பாக்கிய சனியாக மாறப்போகுது. கேந்திரம் பெறப்போகுது. கிரகங்கள் கேந்திரம் பெற்று 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவானும். இந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம், பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வாழ்க்கையில் நீங்கள் நொழியுடன் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் எல்லாமே வெற்றி வாய்ப்பினை நல்கக்கூடிய மாதம். தடையாக இருந்ததுன்னா அவை எல்லாம் தடையெல்லாம் விலகி ஒரு வெற்றி பாதைக்கு நீங்கள் செல்லுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நீங்கள் விடுதலை பெற தான் போகிறீங்க. இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பேரை சித்திக்கின்ற மாதமாக இருக்க போகுது. ஐயா, கடன் சுமையில் நான் ஒளிஞ்சுட்டுருக்கேன், நம்மளால் வேலை செய்ய முடியல, எனக்கு எதுவுமே பொலிவான விஷயங்கள் நடக்கலை, என்னை சார்ந்தவங்க எல்லாருமே என்னை கீழ்மட்டத்துக்கே தள்ளிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க நினைச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் முன்னுதாரணமாக, அதாவது முன்னேற்ற பாதையை நீங்கள் எடுத்து செல்வதை அவரை பார்த்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் தனுசு ராசிக்கு வீட்டிற்கு போகுது. சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது. அவர் 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலம். உங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. தொந்தரவு சின்ன உடல் தொந்தரவு இருக்க தான் செய்யும் சாமி, நான் இல்லைன்னு சொல்லலை. 6லே புதனோ 7ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டால் நோய்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நிலைப்பாடும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தால் நம்மளுக்கு சின்ன வரவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவீனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கும். வீட்டு சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்காக வீட்டில் வேலை செய்யக்கூடிய அபயோகமோ அல்லது வீடு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். நிலபுலம் சேர்க்கை இல்லை என்றால் இந்த மாதம் அதை பற்றி நாம் திங்க் பண்ணுவோம். எதனா ஒன்று வாங்கி போடலாமே அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும். வேலையில் ஏற்பட்ட தொய்வான நிலைமைகள்லாம் மாறக்கூடிய காலம் இது இனிமேல் உருவாயிற்று. 1 by 1 நம்மளை தடுத்திருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். அவையே நம்மளுக்கு படிக்கட்டாக மாறி நீங்கள் செயல்பாடுகள் 1 by 1 வெற்றி பெற்று போய்கினே இருக்க போகிறீங்க. எந்த வேலையை எடுத்து செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் கிடையாது. எந்த வேலையும் இனிமேல் தடையாக அமைப்புகளும் இனிமேல் கிடையாது சுவாமி. இந்த மே தினம், இந்த மே மாதம் முடிவதற்குள் ஒரு நல்ல ஒளி நம் வாழ்வில் தட்டும்.
வேலை இழந்தவருக்கு கூட வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரும். சந்தோஷமான வெளியூர் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதியே தரும். போகிற இடத்துல நிம்மதியாக இருப்பீங்க. மேலதிகாரி ஒரு டார்ச்சர்லாம் இருக்காது. உற்றார் உறவினர் மாதிரி நம்ம உற்றார் உறவினராக மாறிடுவாங்க. நம்ம போகிற இடத்துல நட்பு வட்டாரங்கள்லாம் வேலை சார்ந்த விஷயத்துலையும் சரி சப்போர்ட் கிடைக்கும். மேலதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த மேல் வரப்போகுது. ஐயா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுடைய சேலஞ்சான லைஃபாக இருந்தால் இப்போ போங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாகவும் தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. இது வரைக்கும் ஆழ் மனதில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், காதலுக்காக நான் காத்துட்ருக்கையா, திருமணம் நடக்குன்னா கண்டிப்பாக நடக்கும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் விரைவில் வருது. பொருள் உதவியோ என்ன சொல்ல, பொருள் சார்ந்த விஷயத்தில் உதவி யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ஐயா, வங்கியில் நான் லோன் கேட்டேன் கிடைக்கலனா, இனிமேல் எல்லாமே உங்களுக்காக கதவு திறந்திருக்க போது. உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் இந்த மே மாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள், வேலையோ படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கல்வியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, உடலில் ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகப் போதையா. ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது. உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை, இனிமேல் வெற்றி தாங்க உங்களுக்கு கொடுங்க. ஒரு சிங்கப்பாதையை நீங்கள் செல்ல போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்க இனிமேல் சிங்கப்பாதை செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி வெற்றி வாய்ப்பு நல்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதிய உறவுகள், புதிய நட்புகள் வந்து சேரக்கூடிய காலம். ஆழ்மனதில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சுவாமி எனக்கு திருமணம் நடக்காதான், அதெல்லாம் எல்லாமே இனிமேல் கைகூடு. ஒன் பை ஒன் உங்கள் வாழ்வில் வெள்ளோட்டம் வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது. பிரிவினையாக இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்தும் இனிமேல் அந்த சலசலப்பு, தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத இல்லீகல் உறவுகளாக மொத்தத்தை தூக்கி போட்டு நம்ம குடும்பம் நம்மளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்குது. நாம் ஏன் தவறான விஷயத்துக்கெல்லாம் போயிட்டோம், அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்வோம் என்ற எண்ணங்கள்லாம் இனிமேல் உருவாகிவிடும். நல்ல பாதை, இறைவனுடைய நாட்டம், இதையெல்லாம் நாம் அதிகரிக்க போகிறோம். அந்த இறைவன் முருகப்பெருமானுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தணிகை சென்று வாருங்கள். தனுசு ராசிகாரங்க திருத்தணிகை சென்று வர அவங்க வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி, அதாவது குடும்பம், திருமணம், வாழ்க்கை, குழந்தை பேரு, செல்வங்கள், அதாவது 16 பேரும் பெறுகின்ற வாய்ப்பு இந்த காலம் வருதுங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் வெற்றி பெறப்போங்க. ஜாக்பாட் காலம் என்று சொல்லுங்கள். இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். தனுசு வெற்றி பாதை எடுத்து செல்லக்கூடிய காலமாகும். வெற்றி வாய்ப்பினை நல்கின்ற மாதமாகும் இந்த மாதம் இருக்கப்பெறும். எக்ஸாம் எழுதியிருந்தால் நான் எனக்கு ஃபெயில் ஆகிடணும் ஒரு நம்பிக்கை, படிப்பு சார்ந்த விஷயத்தில் நான் நீட் தேர்வு எழுதணும்னா, இல்லை பெரிய IAS IPS எழுதணும், எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க. தடை என்பது இனிமேல் கிடையாது. உங்கள் வாழ்வில் இதுமேல் வெற்றி தான். போங்க, உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நல்லதையே நடக்கும். நன்றி, வணக்கம்.